வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடுமையான இந்த வெப்ப காலத்தில் நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை எல்லாம் குணப்படுத்தக்கூடியது வெந்தயம் தான் மக்களே. வெந்தயத்தில் நிறைய விட்டமின் சி இருக்குது, புரதச்சத்துக்கள், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் டயோஸ்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மம் இருக்குது. இதனால தான் வெந்தயம் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. வெந்தயத்தால் பெண்களுக்கு பல வகைகள் நன்மைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்கும் வெந்தயம் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக அவங்கள உணர்வாங்க. கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிப்பதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருக்கிறது போன்ற உணவு இருக்கும். அப்பப்போ அவங்க பார்த்தீங்கன்னா முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டா சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். ஸோ இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலும் நீங்கிடும். அப்போ ஜீரணம் சார்ந்த செரிமான கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். தலைமுடி வளர்ச்சியில வெந்தயத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது. இப்போ இந்த எண்ணெய் பசை இருக்கு பாத்தீங்களா, வெந்தயத்தினுடைய அந்த எண்ணெய் பசை தான் உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு உதவுறதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிக்கிறதுலையும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. இது முடி உதுதலை உங்களுக்கு தடுக்கும். ஸோ நீங்கள் அந்த எண்ணெயும் பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளும் சேர்த்துக்கலாம். தலைமுடி நன்கு உங்களுக்கு வளர்ச்சி அடையும். வாசனை திரவியங்களையும் வெந்தயம் பயன்படுத்தப்படுது. வெந்தயத்தினுடைய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மணத்தையும் கொடுக்கும். அதே போல் ஸ்மெல்லாக இருக்கும். அதே போல் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பையும் கொண்டிருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்மெல்லும் கொடுக்கும். அதே சமயத்தில் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியமாக இந்த வெந்தயத்தை பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் இருக்கிறதால இதை நீங்க பயன்படுத்தலாம். சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு அகன்று போகிறதுக்கு நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குது. இதனால சிறுநீரக நோய்கள் வராமல், சிறுநீரக தொற்று நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. சீதபேதி இருக்கிறவங்க அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவஸ்தைப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை நீங்க அப்படியோ அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நீங்க நன்கு பிசைந்தும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது சீதபேதி உங்களுக்கு குணமாகும். வெந்தயத்தை நீங்க வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலும் சீதபேதி உங்களுக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை நீங்க மோர்ல ஊற வச்சும் குடிக்கலாம். மோரில் ஊற வச்ச வெந்தயம் வாயு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே இந்த சீதபேதி உள்ளிட்ட பிரச்சனைகளோட சேர்த்து உங்களுக்கு குணப்படுத்திடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை அகன்று போகிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். அதை நீங்கள் குளிக்கும் போது உங்களுடைய தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அலசும் போது பேன் பொடுகு உங்களுக்கு நீங்கும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பாலை கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு, அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்குது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, கார்போஹைட்ரேட்டோடைய அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் முன்னாடி தடுக்கிறதால பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை அகன்று போவதற்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். தினசரி உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வெந்தயம் நீங்க சாப்பிடுவதால மலச்சிக்கல் உங்களுக்கு நீங்கும். இப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிச்சு வயிற்று சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ முன்னாடியே மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் நீங்க வெந்தயத்தை சாப்பிடும்போது தடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை புண் உங்களுக்கு குணமாகிறதுக்கு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கியூர் ஆகிறதுக்கு, தொண்டை புண்ணெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது. மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய தன்மை உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பை கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கொப்புளங்கள் எல்லாத்தையுமே வயிற்று பகுதிகளில், தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் எல்லாமே வெந்தயம் உங்களுக்கு குணப்படுத்திடும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வெந்தயம் உங்களுக்கு கியூர் பண்ணும் மக்களே. சருமம் பளபளப்பு மற்றும் தூய்மையாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்க உபயோகிக்கலாம்.
வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. நீங்க இந்த வெந்தயத்தை அரைச்சி முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து உங்களுடைய முகத்தை கழுவினீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மை நீங்கி உங்களுடைய முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க கழுவிட்டு தூய்மையான துணிகளை தொடச்சிட்டீங்கன்னா உங்களுடைய முகம் பளிச்சுன்னு இருக்கும். உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ், அந்த கண் கருவளையங்கள் மற்றும் கரும் புள்ளிகள், பிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணின் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் நீக்கும். வெந்தயத்தை அரைச்சி முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை, பாக்டீரியாக்களை, அழுக்குகளை வெளியேற்றி உங்களுடைய முகத்தை அழகாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உதடு வெடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வெந்தயத்தை நீங்க பயன்படுத்தலாம். அதை கியூர் பண்ணிக்க முடியும். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்க தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா 2-3 நாட்கள்லே படிப்படியாக அவங்களுடைய உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிடும். தோல் நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட உங்களுக்கு மறைந்துடும். முகப்பொருள் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இப்போ வெந்தயம் உங்களுக்கு அந்த சொறி சிரங்கு சார்ந்த தோல் நோய்களை குணப்படுத்துறது போலவே உங்களுடைய முகப்பொருவையும் இது பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணும். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை நீங்கள் அரைச்சி அது தினசரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பூசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு 30 நிமிடங்கள் உங்களுடைய முகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிடங்கள் கழிச்சு நீங்கள் உங்களுடைய முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா முகப்பொரு உங்களுக்கு நீங்கிடும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு தான் வெந்தயம். வெந்தயத்தை நீங்கள் தினசரி தண்ணீரில் ஊற வச்சுட்டு 2 டம்ளர்கள் நீங்கள் அந்த தண்ணீரை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்களே உணர்வீங்க. உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக குறைக்குது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு குறைவான வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலையை பெறுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும் நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தும் போது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்குது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் உங்களுடைய உடலை விட்டு நீங்கிவிடும் நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தும் போது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறையிறதுக்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்து அவஸ்தைப்படுபவர்கள் வெந்தயத்தை தினசரி சாப்பிடலாம். இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கொழுப்புகள் இருக்கிறதுல நம்மளுடைய உடலில் என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் முன்னாடியே வராமல் தடுக்கணும்னா கொழுப்பு குறையிறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கணும். பசியின்மை பிரச்சனையை அகன்று போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கு பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு காரணமே தெரியாமல் சில பேர் இன்னைக்கு அதுக்கப்புறம் சாப்பிடாமலே தவிர்ப்பாங்க. இப்போ உண்மையில சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காமல் போனால் தான் உங்களுக்கு அந்த பசியின்மை ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்றது அர்த்தம். இப்போ வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வெந்தயம் உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பை கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு உங்களுக்கு தங்காது. இதனால பசி நேரத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மை பிரச்சனைலாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். எலும்புக்கு பலம் தரும் வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் இருக்குங்க இல்லையா, அந்த அலுமினியம் உங்களுடைய எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்குது. இதன் மூலமாக எலும்புக்கே பலம் தருவதற்கு வெந்தயத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமான இதயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெந்தயத்தை அன்றாடம் உங்களுடைய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இருதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. அதை அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சு உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, இதயம் சீராக செயல்படுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பெருங்குடல் புற்றுநோய் அகன்று போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடல்ல சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் உங்களுக்கு சீராக இயங்கும். புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு நலமோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்கள் தினமும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.